வாயால பேசு எல்லாம் தேவைன்னு சொல்றோம். காலில் ஓடுறது அழுகிறது என்ன அதெல்லாம் பழக்கம் துணி கூட எடுக்கல முடியல சார். தெரியுதா? அப்போ எல்லாரும் அது காலில் விழுந்து உதவி கேட்ட பெண்ணிடம் அசிங்கமாயிருக்கு இப்படி பண்றது, எதுவா இருந்தாலும் வாயால சொல்லுங்க, கால்ல விழாதீங்க என அமைச்சர் ஏவா வேலு கடுப்பாகியுள்ளார். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்டுவிட்டது. வாழ்வாதாரத்தை இழந்து அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் மக்கள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் களத்திற்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் திருவெண்ணைநல்லூர் பகுதிகளில் அமைச்சர் ஏவா வேலு நிவாரண பொருட்களை வழங்க வந்திருந்தார். அப்போது இருவேல்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வெளியே வந்த அமைச்சரிடம் பெண் ஒருவர் காலில் விழுந்து தன்னுடைய உடைமைகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது, உதவி செய்யுங்கள் என்று கூறினார். காலில் விழுந்ததும் பதறிய அமைச்சர் ஏவா வேலு, அசிங்கமாயிருக்கு இப்படி பண்றது, கால்ல விழுறது, அழுவுறது, என்ன வேணுமோ அத வாயால சொல்லுங்க, இப்படி கால்ல விழாதீங்க, என்ன செஞ்சாலும் ஏதாவது சொன்னா எப்படி என காட்டமாக பேசினார். பின்னர் அவரிடம் என்ன தேவை இருக்கிறது என கேட்டார். அதற்கு அந்த பெண் உணவு உடை எதுவுமே இல்லை என புலம்பியதும் அதையெல்லாம் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறேன், எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும் என்று பதில் கொடுத்தார். நாடு பூரா காட்டும். எவ்வளவு பண்ணாலும் நீங்க அப்படி பேசுறதா? இல்ல எவ்வளவு பண்ணாலும் இப்படி பேசுறது. வாயால பேசு எல்லாம் தேவைன்னு சொல்றோம். காலில் ஓடுறது அழுகிறது என்ன அதெல்லாம் பழக்கம் சொல்லு. இப்போ சொல்லு. ஏன்னா சாதாரண சொல்லு, என்ன நாங்கள் செய்ய முடியும் செய்யறோம். சொல்லு என்ன துணி கூட எடுக்கல முடியல சார். தெரியுதா? அப்போ எல்லாரும் அது தெரியுதா? வீட்டுக்கு வீடு நான் சொல்றேன். இப்போ உங்க வீட்டுக்கெல்லாம் உங்களுக்கு போர்வை, புடவை, கைலி, சாப்பிட்றதுக்குரிய பொருள் எல்லாம் இப்போ திடீரென காலில் விழுந்த பெண்ணை அமைச்சர் கண்டித்ததால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.